எங்கே போனாலும் என் கண்ணில் பட்டா நான் வாங்காமல் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு பொருள்னா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையிலேருந்தே கண்ணாடி பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டிமார்ட் போகும்போது எல்லாமே ஒவ்வொரு 2 பாட்டிலாக வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இந்த பாட்டில் ஆஃபர் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் திரும்பி ஒரு 5 பாட்டில் இருந்துச்சுப்பா, 19 ரூபா பாட்டிலு. பார்த்த உடனே 2 பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் என்னோடய கிச்சன் எவ்வளோ அழகாக கண்ணாடி பாட்டில்னாலேயே அழகாக வச்சுருக்கேன். நான் ரொம்ப அழகாக இருக்குல்ல என்னோடய கிச்சனு பாருங்கள். இதில் தான் வந்து 19 ரூபா தான் இந்த பாட்டிலு, சரிங்களா. அப்புறம் இந்த பாட்டில் வந்து நான் நேற்று போனப்போ அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன், 29 ரூபா. வரமிளகா போட்டு வைக்கிறதுக்கு புளி, வரமிளகா, அப்புறம் இதெல்லாம் வந்து மசால் பொடிங்க, சரிங்களா. அது வந்து ஒரு பாட்டில் 30 ரூபா. அந்த பாட்டில் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அப்புறம் வந்து கண்ணாடி பாட்டிலெலாம் வச்சு கிச்சனை அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து அவங்களுக்கு இல்லைங்க உங்களோட பாட்டில் வந்து கலெக்ஷன் காட்டுங்க அப்படி சொன்னிங்கன்னா நான் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். அப்புறம் இந்த பாட்டில் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, 199 ரூபாப்பா இந்த பாட்டிலு. ஆனால் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இத்தனை நாள் இந்த எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் வாங்காமல் மிஸ் பண்ணிட்டேனேன்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யுதுப்பா, ஈஸியாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் தோசை ஊற்றிட்டு கரண்டியில் எண்ணெயை எடுத்து இப்படி ஊற்றி தானே சுட்டுட்ருக்கேன். அப்புறம் இந்த பாட்டில் சரி அப்படி சொல்லிட்டு டிமார்ட் போனப்போ கண்ணாடி எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம தான் கண்ணாடியை பார்த்தோன்னே ஓடியா போய் வாங்குற ஆளாச்சே. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்து இந்த பாட்டில் என் கண்ணில் பட்டுச்சு. சரி கண்டிப்பாக வாங்கியே தீருவோன்னு சொல்லி வாங்கியாச்சு. 200 ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது. நம்ம லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மீன் பொரிச்சாலும் மீன்லேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம். என் பையனுக்கு அந்த பாட்டில் வச்சு தோசை ஊற்றும் போது மகா நீ தோசை ஊற்றும் போது வந்து நான் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன்னு சொன்னான். இந்த சுடிதார் வந்து நான் தைச்ச சுடிதார் தான் பாருங்கள், சாரியில் தான் தைச்சேன். நல்லா இருக்குல்ல, பப்பு கை வச்சு. இது வந்து ரசகுல்லா மாடல், இதெல்லாம் வந்து 2000 வந்த மாடல்ப்பா இந்த சேலை. அப்புறம் எனக்கு பிடிச்ச சேரீயா, அதனால் சரி கட்டி போர் அடிச்சிடுச்சின்னு சொல்லி சுடிதார் தைச்சிட்டேன். டாப்பு நல்லா இருக்குல்ல. அப்புறம் வந்து என் பையன் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அந்த ஸ்ப்ரே வச்சு அப்படியே தோசையில் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தான் எண்ணெய் நமக்கு கம்மியாக செலவாகுது. இத்தனை நாள் இதை வாங்காமல் நம்ம எவ்வளோ எண்ணெய் வேஸ்ட்டான மாதிரி தோணுச்சு. அப்புறம் நானும் என் பையனும் அதை ஒரு அதிசயமாக வந்து ஸ்ப்ரே பாட்டில் பார்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். தம்பி பத்திரமா எங்கே பாருங்க, அவன் விளையாண்டுட்டு இருக்கான் கேமரா முன்னாடி. ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குப்பா அந்த பாட்டில். ஒரு டைம் வாங்கிட்டோன்னா நம்ம லைஃப் லாங் வச்சுக்கலாம். ஆனால் கண்ணாடிங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் கண்ணாடி வந்து எனக்கு மட்டும் கிச்சன் மட்டும் நீளமாக அப்படி இருந்துச்சுன்னா அழகாக எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம். சரி நமக்கு வந்து கடவுள் கொடுத்தது இந்த கிச்சன் தான், அதனால் இருக்கிறதுக்குள்ளே நான் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப குட்டி கிச்சன்ப்பா. பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், நேற்று இந்த நாள் வந்து ஹோம் டூர் கொடுத்தல கிச்சனை பார்த்துருப்பீங்க நீங்கள். அதனால் இருக்கிற கிச்சனை எப்படி வைக்க முடியுமோ அழகாக மாற்ற முடியுமோ அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா பெண்கள் எப்போயுமே நம்ம வந்து 24 மணி நேரமும் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் வேலைக்கு போயிடுறோம், மீதம் ஒரு 8 மணி நேரம் வீட்டில் தான் இருக்கோம். அது கிச்சனில் தான் இருக்கோம் மெயினாக. நம்ம காலையில் சமைக்க, மத்தியானம் சமைக்க, நைட்டு சமைக்க. மதியம் வந்து சமைக்கிறது இல்லை, மதியம் வேலைக்கு போயிடறனால காலையிலே சேர்த்து சமைச்சு வச்சுட்டு போயிடுறோம். அதனால் மேக்ஸிமம் நம்ம வந்து வீட்டில் இருந்தால் கிச்சன் தான் நமக்கு. அதனால் அந்த கிச்சனில் என்னென்ன மாற்றம் பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சின்னதாக ரொம்பவும் காசு செலவு பண்ணாமல் இந்த மாதிரி 100 ரூபா 200 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் மாடல் கிச்சனா அப்படி மாற்றலாம் அப்படின்ட்டு. ஏன்ப்பா நம்மலாம் வந்து மாடல் கிச்சன் யூஸ் பண்ணக்கூடாதா? பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சுண்ணாம்பு வீட்டில் இருக்கிறவங்க கிச்சன் வந்து மாடர்னாக இருக்கக்கூடாதா? இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு, சரி நம்மக்கிட்ட வந்து இருக்கிற கிச்சனை நம்ம எவ்வளோ அழகாக மாடர்னாக மாற்ற முடியும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், நேற்று கூட ஒரு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பாருங்கள், அடுப்புக்கு மேலே கண்ணாடி மாட்டியிருக்கேன். நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நமக்கு சமைக்கும் போது பார்க்கும்போது நம்ம வந்து அழகாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த கண்ணாடி இந்த சைடு மாட்டி வச்சுருந்தேன். ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் என் மூளையே நல்லா வேலை செய்யுதுப்பா. இன்றைக்கி இந்த வாரம் நம்ம இதை இங்கே மாற்றுறோம், அதை அங்கே மாற்றுறோம். இன்றைக்கி இந்த சாமி கும்பிட்றோம், நாளைக்கு அந்த சாமி கும்பிட்றோம், நாளைக்கு இந்த இடத்துல என்ன வைக்கலாம், அந்த இடத்துல என்ன வைக்கலாம் அப்படிங்கிற யோசனை என் மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குப்பா.
அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள், ஆனால் சந்தோஷம் வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் அந்த இடத்துல கண்ணாடி மாட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வாங்க விலாகுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா, கருவாட்டு குழம்புப்பா. லேட் ஆயிடுச்சு, அதனால் என் பசங்களுக்கு சரியான பசி. 2 பசங்களும் பசியோடு இருக்கிறாங்க. அதனால் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் வைக்கக்கூடிய கருவாட்டு குழம்பு வீடியோ எடுக்கலான்னா என் பையன் செல்லே தரமாட்டேன்ட்டான். அதனால் வந்து ஈஸி கருவாட்டு குழம்பு வீடியோ எடுக்க முடியலப்பா. சரி, இன்னொரு நாள் நான் வைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து தரேன். ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக தோசைக்கு சப்பாத்திக்கு நம்மக்கிட்ட நெத்திலி கருவாடு தேங்காய் இருந்தால் போதும், இந்த குழம்பு ரெடி. 10 நிமிஷத்தில் எனக்கு ரெடி ஆயிரும். சரிங்களா? அப்புறம் கருவாட்டு குழம்பும் தோசையும் தான் இன்றைக்கி. சரிங்களா? நைட்டு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. மசாலா அரைக்க தண்ணி, குடிக்க தண்ணி போய் பார்க்குறேன், குடம் காலியாக கிடக்கு. அப்புறம் போய் எங்கள் ஏரியாவில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தோசை ஊற்றி குழம்பு வச்சு, அப்புறம் என் பையனுக்கு ரொம்ப பசியோடு இருக்கான் என் பையன். அப்புறம் சாப்பிடு தம்பின்னு சொல்லி தோசை போட்டு கொடுத்தேன். அப்புறம் எங்கள் வீட்டு மாஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு கிச்சன் மாஸ்டர் என்னோடய லோகேஷ், சின்ன பையன்தான். அதில் உப்பு கரெக்டாக இருக்குது மகா, இதில் கொஞ்சம் காரமாக இருக்குது மகா, இது சூப்பராக இருக்குது, இன்றைக்கி சமையல் சூப்பர்னு சொல்லி சொல்கிறாரு. என்னோட சமையலில் ரிசல்ட் சொல்கிற ஒரே ஆள் என்னோடய சின்ன பையன் மட்டும்தான். அதனால் வந்து என்ன சமைச்சாலும் ஃபஸ்ட்டு கொண்டு போய் என் சின்ன பையனுக்கு தான் கொடுப்பேன். லோகேஷே இது எப்படி இருக்குன்னு சொல்லு, நல்லா இருக்கான்னு கேட்பேன். நல்லா இருக்கு மகா அப்படிம்பா. அவர் என்ன மகா இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் சொதப்பிட்ட, கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படிம்பா சின்ன பையன். அப்புறம் வந்து பாருங்களேன், இந்த சைடு தோசை சுட்டுட்ருக்கேன். ஆனாலும் என் கை காலு சும்மா இருக்கான்னு பாருங்கள். அதுக்குள்ளே இங்கே ஒரு உருளி வச்சுட்டு உருளியில் வந்து தீபம் ஏற்ற போகிறேன். இந்த மாதிரி தான்ப்பா நான் ஒரு வேலை செஞ்சிட்ருப்பேன். ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன நம்ம சேனலுக்கு நம்ம நண்பர்களுக்கு வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் வந்து இப்போ வந்து எனக்கு மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குதுப்பா. இப்போ ஒரு கண்டென்ட் எடுத்துட்டோமா, இப்போ வந்து இன்றைக்கி விலாக் எடுத்தாச்சு, நாளைக்கு என்ன விலாக் எடுக்கலாம், நாளைக்கு நண்பர்களுக்கு ஏதாவது நம்ம விலாக் எடுக்கணும், ஏதாவது புதுசாக ஏதாவது நம்ம சேனலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு சுறுசுறுப்பு வருதுன்னா, நமக்கு வந்து பெண்கள் வந்து சோம்பேறியாக இருக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பாகிடுவீங்க. நமக்காக நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கோலம் போட்டு வீடியோ கொடுக்கணும், ஒரு சமையல் செஞ்சு வீடியோ கொடுக்கணும், ஏதாவது டிப்ஸு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டே இருக்குப்பா. எனக்கு அந்த மாதிரி இந்த சைடு தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது இந்த சைடு உருளி அலங்காரம் பண்ணி அழகாக தீபம் வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு சாம்பிராணி பொருத்தி வச்சுட்டேன். சரிங்களா? கிச்சனில் எப்பவுமே வேலை செய்யும் போது நான் ஒரு சாம்பிராணி பொருத்தி வச்சுருவேன், இல்லைன்னா பத்தி பொருத்தி வச்சுருவேன். அப்படியே மனசு ரிலாக்ஸாக அந்த இடமே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். நமக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் நம்ம வந்து பத்தியோட மனம், சாம்பிராணி மனம்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு மனம் இருந்தாலே மனசு வந்து ஒரு அமைதியாக இருக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ராசியான கைகளால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.